தன்ய தன்ய நிவிருத்தி தேவா காரிய மகிமா வர்ணாவா. நான்கு குழந்தைகள், நிவிருத்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய், 4 பேர். சம்சாரத்தில் இருந்த விட்டல் பந்த் மகாராஜ், அம்மா ருக்மிணி தாயார், 2 பேரும் இருந்துகிட்டே இருக்கிற போதே அவருக்கு மனசெல்லாம் இல்லை. பிரவருத்தி எப்படி இருக்குன்னா சந்நியாசத்தில் இருக்கு அவரோட மனசு. அவர் இங்கேருந்து கிளம்பி போயிட்டார், காஷிக்கு போயிட்டார். சந்நியாசத்தை எடுத்துனதுக்கப்புறம் குரு அனுகிரகம் கிடைக்கிறது அவருக்கு. எப்படி நான் திருப்பி சம்சாரத்துக்கே போகணும். என்ன குற்றம் அப்படின்னா பொய் சொல்லிட்டு வந்துட்டார். என்னன்னா எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. இங்கே குழந்தை, அவருடைய தர்ம பத்தினி இருக்கா, எல்லாரும் குடும்பம் இருக்கு. அதை விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்கிறதுனால சம்சாரத்துக்கு திருப்பி போனேன். குரு அனுகிரகம் பண்ணார். நான் சொன்னதுக்கப்புறம் நீ போகலாமேன்ட்டார். என்றைக்குமே குரு தான். அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் குடும்பம்னா அதுக்கப்புறம் தான். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறா. இப்போவும் குரு வார்த்தையை மீறாமல் எல்லாரும் செஞ்சுருக்காங்க. அது பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். குரு கோவிந்த தோவும் கடை காகி லாகோபாய். யார் 2 பேர் வந்துருந்தா யாருக்கு போய் நம்ம பண்ணணும், பகவானா இல்லை குருவானா? குரு தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்னன்னா நிவர்த்திநாதர் எப்படி வந்தார் அப்படின்னா, இந்த இத்தனை பேரும் கடைசியில் சம்சாரத்துக்கு 4 குழந்தைகளும் பிறக்க ஆப்பே காவுங்கிற இடத்துல தான் ஞானேஸ்வர் மாவுடியோட அவர் பிறந்த இடம். நிவர்த்திநாதர் அங்கே தான் வந்திருக்கார். அந்த இடம் இன்னைக்கு சக்தி பீடமாக சொல்லப்படுது, ஆப்பே காவ். ஏன்னா பைட்டன் க்ஷேத்திரத்து பக்கத்தில் இருக்கு. அது எப்படி சக்தி பீடம் நான் சொல்றதுன்னா, குரு அனுகிரகம் பண்ணார். 4 குழந்தைகளும் ஒரு வனத்தில் போயிட்டு இருக்கோம். வனத்தில் போயிட்டே இருக்கிற பொழுது அந்த ஒரு புலி ஒரு உருமல் சத்தத்தை போட்ட உடனே இந்த 4 பேரும் அங்கங்கே சிதறி விடுறாங்க. உருமல் சத்த புலி எங்க இருக்குன்னா கடைசியில் நிவர்த்திநாதர் பின்னாடி தான் அந்த புலி ஓடுறது. நிவர்த்திநாதர் ஓடுறாரு. கடைசியில் அந்த புலி துரத்து போச்சு. இந்த நிவர்த்திநாதர் எங்கே போய் சேர்றாருன்னா அங்கே ஒரு குகை மாதிரி இருக்க அந்த இடத்துக்கு போயிடுது. போனதுக்கப்புறம் நிவர்த்திநாதர் போனாச்சு அப்படின்னா இந்த புலி அதோட வாழ்ந்து போயிடுது. ஏன்னா குரு தூக்கிக்கிறேன் நம்மளை. அப்போ என்னன்னா நம்மளுக்கு யார் குருன்னு நம்மளுக்கு தெரியாது. குரு நம்மளை கூட்டிக்கிறார். இத்தனை நாள் இத்தனை இடத்துல இருந்தாலும் பைட்டன் க்ஷேத்திரத்தில் போய் எனக்கு அனுகிரகம் வாங்கிக்கணுங்கிற அந்த தத்த ஜெயந்தி என்னைக்கு எனக்கு அனுகிரகம் கொண்டு மந்திரோபதேசம் பண்ணணுங்கிறது அவரோட கிருப்பை, ஏக்நாத் மகாராஜோட கிருப்பை. அப்போ ஜென்மாந்திரமாக நம்ம அதில் இருந்திருக்கோம். நம்மளுக்கு தெரியல, இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிறார், நம்மளை சொல்லி சேர்ந்து. இந்த நிவர்த்திநாதர் தான் இந்த ஜனார்தன சுவாமி அப்படிங்கிறது அனுகிரகம். இந்த ககனிநாதர் தான் அந்த குகைக்குள்ளே இருக்கார். இந்த ககனிநாதர் யாருன்னா இந்த குடும்பத்துக்கே முன்னாடி குருவாக இருந்திருக்கார். இந்த கோவிந்த பந்த் இவ அப்பா விட்டல் பந்துக்கு அப்பா கோவிந்த பந்துக்கு அப்பா திரையம்பக் பந்த். இந்த திரையம்பக் பந்த் இந்த ஆப்பே கவுன்ல இருந்திருக்காரு. இந்த திரையம்பக் பந்த் அவருடைய செஞ்சுரி 11வது செஞ்சுரி, அதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைகள் பறக்கிறது 1673 வருஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவர் 11-10 செஞ்சுரியில் இருந்திருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் கிருஹணிநாதர் தான் அவருக்கு குருவாக இருந்தார். அவர் அந்த இடத்துல குருவாக இருந்து இந்த மூல மனுஷர், மூல தேவன் அவர் தான் திரையம்பக் பந்த். அவர் அந்த ஆப்பே கவுன்ல இருந்திருக்கார். அவரோட அனுகிரகத்தை திருப்பி இந்த கிருஹணிநாதர் இந்த நிவர்த்திநாதரை பிடிக்கிறார். அந்த குகையில் 1 வார காலம் இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பூர்ண ஞானத்தை, பூர்ண பிரம்ம ஞானத்தை அனுகிரகம் பண்ணிட்டார். ஹிருதய ஆத்ம தத்துவ ஞானத்தை கொடுத்துட்டார் குருநாதர். கொடுத்த உடனே குருநாதராக ஆகி அதே நிவர்த்திநாதர் இந்த 4 குழந்தைகளும் ஒரு இடத்துல இந்த வீட்டை விட்டு தனியாக இருக்கா. வீட்டை விட்டு தனியான அதாவது இந்த ஊரை விட்டு தனியான இடத்துல இருந்துருக்கா. இப்போ அவளை பார்க்குறேன். பார்க்கும் பொழுது ஒரு பூர்ண ஒளியாக தெரிகிறார் ஞானேஸ்வர் மாவுடிக்கு. அவதார புருஷர்கள் 4 பேரும். அப்போ பார்க்குற நேரத்தில் நிவர்த்திநாதர் எப்படி இருந்தாருன்னா பூர்ண ஒளி, பின்னாடி அப்படி ஒளி வட்டமாக ஒரு பிரம்மத்தோடு அப்படி ஒரு தேஜஸாக நின்னாரா. ஞானேஸ்வர் தன்னுடைய அண்ணா தான் இருந்தாலும் நமஸ்காரம். குரு சேவை லாகி ஜான சரண ஏகா ஜனார்தன் பாடுறார். திரைலோக்கியாந்த ஜீவன ஞானோபா மாஜா. ஞானோபா மாஜா எப்படிப்பட்டவர்னா குரு சேவை லாகி, குரு சேவை பண்ணணும்னு நினைச்சாராம். குரு என்ன சொன்னார்னா அதே நிவர்த்திநாதர் நீ பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ண அப்படின்னு சொல்லுவார். ஆத்ம தத்துவத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு. ஆத்மானுபவம் சாங்கதேவ் பாஷஷ்டின்னு ஒன்று எழுதப்பட்டிருக்கு. சாங்கதேவருக்கு 1200 வருஷங்கள் தபஸ் பண்ணினாலும்
அவருக்கு அந்த ஞானமான சித்திக்கல, அந்த லோபம் இருந்தது, அந்த அதிகாரம் இருந்தது, அந்த அகங்காரம் இருந்தது. இதை எடுக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார், இவர் புலி மேலையும் ஒரு கையில் வந்து உட்காந்துட்டு ஒரு கையில் பாம்பை வச்சுக்கிட்டு இவர் போய் நடந்து காமிக்கிறார். அப்போ ஞானேஸ்வர், நிவர்த்திநாதர், சோபான் முக்தாபாய் 4 பேரும் ஒரு சொவுத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த சொவுறு வந்து பறந்து போச்சு அவளுக்கு முன்னாடி. ஞானத்தை காமிச்சார். நீ சேத்தன வஸ்து, உயிர் இருக்கிற வஸ்து மேல நடந்து காமிக்கிற, உயிர் இல்லாத வஸ்து மேல பறக்கிறேன்னு காமிச்சார். முக்தாபாய் என்ன பண்ணினான்னா, இந்த சாங்கதேவர் 1600 வருஷங்கள் வந்து தபஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பிணங்கள்லாம் போட்டு வச்சிருந்தான்னா 100 வருஷத்துக்கு ஒவ்வொரு சிஷ்யர்கள் மேலேக்கு 1600 சிஷ்யர்கள் அவள் எல்லாரும் இருப்பா. இந்த பிணங்கள்லாம் கிடக்கும். இவர் எந்திருந்தோன்னா அந்த பிணத்தை பார்ப்பார், அந்த பிணங்கள்லாம் எந்திருக்குமா. இதுதான் சாங்கதேவர் பண்ணது. அதுக்கு முக்தாபாய் என்ன பண்ணான்னா, அந்த பிணத்தை போய் தொட்டு எல்லாத்துக்கும் ராமகிருஷ்ணரின்னு சொல்லி அத்தனையும் எழுப்பினான். ஏன்னா அம்பாள். அப்படி நிவர்த்திநாதர் இவாளை எல்லாருக்கும் குருவா இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். குரு சேவை லாகே ஜான சரண ஏகா ஜனார்தன திரைலோக்கியாஞ்சா ஜீவன ஞானவாமி. 3 உலகங்களுக்கும் ஜீவனா இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் மாவுளி, 3 உலகங்களுக்கும் மேல பரம்பொருளா இருக்கக்கூடிய விஷ்ணுவோடைய அம்சமான ஞானேஸ்வர் மாவுளி. இவர் எப்படிப்பட்டவர் வந்தார்னா, இந்த நிவர்த்திநாதர் சாக்ஷாத் சிவம்சம், சிவாச்ச அவதாரம், சுவாமி நிவர்த்தி தாத்தார், மகாவிஷ்ணுச்ச அவதார சகா மாஜா ஞானேஸ்வர். அப்போ நிவர்த்திநாதர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமான். அதனாலதான் அவருக்கு எங்க திரியம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தில் அவருக்கு சமாதி. அவர் எடுத்துட்ட எல்லாரும் அவாவா போயிட்டா. ஞானேஸ்வர் மாவுளி இங்க விஷ்ணு அப்படிங்கிறவர், அவரும் அதுவும் என சிவபீடம். சர்வ சுகாச்சி லகரி ஞான மாஜி ஆயி சிவபீட்டகே ஜுனாட்டு. அப்ப சிவபீட்டம் என்ன, அப்படி ஜுனாட்டுன்னா என்ன, எல்லாத்துக்கும் அரசன் மாதிரி இருக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் பெரிய க்ஷேத்திரம், தலைமை க்ஷேத்திரமா இருக்கக்கூடியது ஆலந்தி க்ஷேத்திரம், அலங்காபுரி க்ஷேத்திரம். அதான் அலங்காபுரி புண்ணிய பூமி பவித்ர திதேனாந்ததோ ஞானராஜ சுபாத்ர. இப்போ அலங்காபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் அதுதான் அலங்கரிச்சுட்டு இருக்கு இன்னைக்கும். என்னென்னா அதுதான் ஒரு பெரிய பீட்டம், சிவபீட்டம். அங்கே ஞானேஸ்வர் மாவுளி இருக்கார். அந்த ஞானேஸ்வர் மாவுளி அங்கே சமாதி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிவர்த்திநாதர் ஒரு கையை பிடிச்சிக்கிறார், இந்த இடத்துல பாண்டரங்கன் ஒரு கையை பிடிச்சிக்கிறார். 2 பேரும் உட்காந்து வந்து அந்த சமாதியில் போய் உட்காந்துக்கிறார். அந்த உண்மணி ஸ்திதியை மறந்து எல்லா 3 லோகத்திலையும் சேர்ந்துட்டார், பிரபஞ்சத்தோட கலந்துட்டார் ஞானேஸ்வர் மாவுளி. எப்படின்னா வாக்குல ராம் கிருஷ்ண, இந்த ராம் கிருஷ்ண ராம கிருஷ்ண நாமி ஹி தோன்ஹி சாஜீரி ஹிருதய மஞ்சீரி ஸ்மர கரே ஹிருதய மந்திரி ஸ்மர கரே. அப்போ நம்மளுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காருன்னா, ராம் கிருஷ்ணங்கிற நாமத்தை ஹிருதயத்தில் மந்திர் ஆலயம் மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம ஸ்மரணம் பண்ணிடணும். இப்படி பண்ணணுங்கிறத தான் சஞ்சீவன சமாதியில் இருந்து ஞானேஸ்வர் மாவுளி இதை நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கும் போதிச்சுனாங்க. அதனாலதான் அந்த க்ஷேத்திரம், சாதுக்கள் இருக்கிற க்ஷேத்திரம் என்னன்னைக்கு எப்படி இருக்கு. நம்மெல்லாம் இருக்கிற ஊர் சென்னைனா சிட்டியில் வந்து எல்லாம் இருக்குது. ஆனால் சிட்டியாக இருக்குது, அதில் எல்லா விஷய போகங்கள்லாம் இருக்குது, அதில் இருந்துட்டு இருக்கோம். சரி, அவளை கேள்வி ரொம்ப பெரிய வயசானவளை கிடைக்கோ, இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறது, ஒரு சாதுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பவித்திரமான ஒரு பூமியில், ஒரு க்ஷேத்திர பூமியில், ஒரு காஞ்சியோ இல்லை ஒரு குருவாயூரோ, இங்கே என்ன திருப்பதியோ, இல்லைன்னா அங்கே பத்ரியோ, இல்லை காஷியோ, இல்லை அங்கே இருக்கிற உடுப்பியோ, இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா பிரத்யக்ஷமாக பகவான் இந்த இடத்துல வந்து சாதிச்சுட்டு இருக்கார். அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் அந்த க்ஷேத்திரத்தில் போனோன்னா நம்மளை அறியாமே பக்தி நம்மளை பண்ணுவோம். அந்த க்ஷேத்திரத்தில் மக்கள் வந்துட்டே இருப்பா, எல்லா சாதுக்களாகவும் எல்லாரும் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவாலும் வருவாளையே. அந்த பக்தர்களை பார்க்க நம்மளும் அதை மாதிரியே ஆகக்கூடிய அந்த தன்மையை நம்ம பெறுவோம். அதனால தான் எப்பொழுதுமே ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம க்ஷேத்திரத்தில் இருக்கிறதுக்கு நம்ம பகவான்கிட்ட அனுகிரகத்தை கேட்கணும். அப்படிதான் இந்த திரியம்பக க்ஷேத்திரம், திரியம்பக க்ஷேத்திரத்துக்கு போகிறதுக்கு அனுகிரகம் கிடைச்சிருது. அப்போ போனோன்னா எனக்கு அந்த சமாதியில் நிறுத்தினாதர் இருக்காருங்கிறது எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, தெரியல டக்குன்னு திரியம்பகேஸ்வரர். இப்படி திரும்பி நான் இங்கே போய் அந்த க்ஷேத்திரத்தை அப்படி சுற்றி அந்த வலம் வரேன், அந்த இடத்துல நிவர்த்திநாதர் சமாதின்னு போட்டு அங்கே தான் குஷாவர்த்தி தீர்த்தம் இருக்குது திரியம்பகேஸ்வரில். அது என்ன சொல்ற, காய மகிமா வர்ணாவா சிவவதார தூச்சி தருண கேளே திரைலோக்கிய பாவன சமாதி திரியம்பக சிகரி. அங்கே இருக்கிற இந்த பிரம்மகிரி அந்த சிகரி அந்த மலை
அப்படி பொன்மலையாகுது. அந்த மலையில தான் இந்த கோவில் இருக்குது. மாகே சோபே பிரம்மகிரி. அந்த பிரம்மகிரிங்கிற அந்த மலையை சுற்றி தான் எல்லாரும் பிரதட்சணம் பண்ணிட்டே வரா. எப்படி எங்கள் திருவண்ணாமலையை பிரதட்சணம் பண்ணுறோமோ அந்த இடத்துல பிரதட்சணம் பண்ணுறா. இந்த குஷாவர்த்தி தீர்த்தம் இருக்குது, இந்த கௌதம முனிவருக்காக அனுகிரகம் பண்ண அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தம் யாருன்னா கங்கை, சாக்ஷாத் கங்கை. அந்த கங்கையை சிவபெருமான் அங்கே இவருக்காக அனுகிரகம் பண்ணி ஒரு குண்டம் மாதிரி வச்சுருக்கான். அந்த குண்டத்தில் இன்றைக்கும் அந்த கங்கை வாரணாசியில் எப்படி இருக்காளோ அப்படி வருது. அது வாரணாசியில் எப்படி எல்லாரும் துணிகள் மணிகள் வரிசையாக அதில் இருக்கிற அந்த பக்தர்கள் அந்த மஞ்சள் எல்லாமே வருமா, அது எல்லாம் அதில் வந்து அந்த மாதிரி அந்த திரையம்பகிருஷ்ணத்தில் குஷாவர்த்திங்கிற கங்கை ஓடுது. இந்த இடத்துல சாயந்தரத்தில் எல்லாரும் அந்த தீபாராதனை எடுக்கிறா, ஆர்த்தி எடுக்கிறா. அந்த கங்கைக்கு அந்த சின்ன குண்டம், அதாவது இந்த இப்படி இந்த ரூம் மாதிரி, இந்த ரூம் தான் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, இல்லை இந்த வீட்டை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த குஷாவர்த்தி தீர்த்தம். இதில் கங்கை வர அதுக்கு அப்படி செய்கிறா, எல்லாம் ஆர்த்தி எடுக்கிற. அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் நிவர்த்திநாதர் இருக்கார். நிவர்த்திநாத்தாஞ்சி சரண ஏகாந்தநாதன். அப்புறம் ஏக்நாத் மகாராஜோட அனுகிரகம்னா எத்தனை சாதுக்களுக்கு அவர் பாடியிருக்கார், எத்தனை விஷயத்தை பற்றி பாடியிருக்கார். துளசிரா மகாத்மியத்தை பாடியிருக்கார், சிவன் மகாத்மியத்தை பாடியிருக்கார், நாமத்து மேலே பாடியிருக்கார், பக்தவத்சலன் விட்டல் மேலே பாடியிருக்கார். இப்படி விஷயங்களை பல விஷயங்களை ஏக்நாத் மகாராஜ் பாடி என்னன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். குரு சேவை லாகி ஜான சரண ஏகா ஜனார்தன. இப்படி நிவர்த்திநாத்தாஞ்சி சரண. ஏன்னா இதை நம்ம இந்த பாட்டை இன்னைக்கு அவசியம் பாடிடணும். ஏன்னா அங்கே நடந்துருக்கு சத்சங்கம். அதனால அந்த சத்சங்கத்தை நம்ம இங்கே அனுபவிக்கணும். எத்தனை பேர் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது, நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் பகவானுடைய கிருபையில். இந்த மாதிரி தன்ய நிவர்த்தி தேவா காய மகிமா வந்தாவா. உங்களோட மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன். ஒரு குருநாதர் அவர் ககினிநாதர் அனுகிரகம் பண்ணார். இன்னைக்கு ஒரு பெரிய வார்கரி சம்பிரதாயமே நடந்துருக்கு. ஞானேஸ்வர் மௌலிகள் நாத் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சிவனும் விஷ்ணுவும் ஒரு பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கார் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில். இதில் சிவபெருமான் குருநாதராக இருக்கார், விஷ்ணு தெய்வமாக இருக்கார். இந்த தெய்வத்தை பிடிக்கணும்னா இந்த குருவை பிடிச்சாகணும், இந்த குருவை பிடிக்கணும்னா அந்த தெய்வ அனுகிரகம். இப்போ இவா 2 பேரும் இருந்துட்டு இருக்கா இல்லையா. இப்போ எப்படின்னா இதில் இந்த சம்பிரதாயத்தில் உள்ள குருநாதர் எப்படி அமைஞ்சிருக்காருன்னா, ஆதிநாத குரு சகல சித்தாச்சா மச்சிந்திர தயாச்சா முக்கிய சிஷ்ய மச்சிந்திரானே போத கோரக்ஷ கேலா கோரக்ஷ ஓலனி ககினி பிரதி ககினி பிரசாதே நிவர்த்தி தாத்தார். ககினி பிரசாத் நிவர்த்தி தாத்தார். நிவர்த்திநாதருக்கு பெற்ற நிவர்த்திநாதர் எல்லாரும் கொடுத்தார். ஞானதேவா சார. ஞானதேவரான நான் அந்த சாரத்தை எப்படி ஒரு அழகுனால ஒரு பறவையானது கொத்தி திங்குற மாதிரி நான் ஹிருதயத்துக்குள்ள பகவான் அனுகிரகத்தினால இதை பண்ணேன். இப்படி நாத்து ஆதிநாத் மச்சேந்திரநாத் ககினி கோரக்நாத் ககினிநாத் நிவர்த்திநாத், இப்படி நான் நாத் சம்பிரதாயத்தில் வந்துட்டு லாஸ்ட்ல என்ன பண்றார், ஞானதேவர் ஞானேஸ்வரா மாறுறார், ஞான ஈஸ்வரரா மாறுறார். இந்த ஞான ஈஸ்வரர் என்ன சம்பிரதாயத்தை கொடுத்தார், பிரேம சம்பிரதாயத்தை கொடுத்தார். வார்கரிங்கிறது பிரேமையான. நம்ம அடிக்கடி கோவிலுக்கு ஏன் போகிறோம், எனக்கு அங்கே போனால் தான் மனசு நிம்மதியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால் மனசு பிடிச்சிருந்தா தானே அந்த க்ஷேத்திரத்துக்கு போகும் இல்லையா. அப்போ மனசு லயிக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இந்த சம்பிரதாயம் பிரேம சம்பிரதாயம். இதில் இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, 2 விஷயம் சொல்லப்படுது. இவாளில் சிவ அவதாரம், அடுத்தது விஷ்ணு அவதாரம், அடுத்தது சிவ அவதாரம், அடுத்து விஷ்ணு அவதாரம். அப்படி இப்போ முதல்ல ஆதிநாத குரு அப்படிங்கிறது ஆதிநாத்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் சிவ அவதாரமாக இருக்கார். அடுத்தது மச்சேந்திரநாத்ங்கிறது மச்சேந்திர ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவோட அவதாரம். அடுத்தது என்னன்னா மச்சேந்திரநாத் கோரக்கநாத் சிவ அவதாரம், ககினிநாத் விஷ்ணுவோட அவதாரம், அடுத்தது நிவர்த்திநாதர் சிவ அவதாரம், அடுத்தது ஞானேஸ்வர் விஷ்ணு அவதாரம். இந்த அவதாரத்தில் தான் வந்து இப்போ இந்த அவதாரத்துலேருந்து இப்போ நம்ம அனுகிரகம் பண்ண இவர் ஏக்நாத் மகாராஜருடைய பரம்பரையை பார்த்தா ஆதிநாராயண, அடுத்தது யார், ஆதிநாராயண மூர்த்தியே விதி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பிரம்மா யாருக்கு பண்ணார், அத்ரிக்கு அனுகிரகம் பண்ணார். அத்ரி யாருக்கு அனுகிரகம் பண்ணார், ஜனார்தன சுவாமி தத்தாத்திரேயருக்கு அனுகிரகம் பண்ணார். தத்தாத்திரேயர் ஜனார்தன சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த ஜனார்தன சுவாமி ஏக்நாத் மகாராஜன் அனுகிரகம் பண்ணார். அவரோட பரம்பரையில் வந்த 14வது வம்சத்தில் இருக்கிறவர் தான் யோகிராஜ் மகாராஜ் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த நிவர்த்திச்சா ஜனார்தன அப்படிங்கிறார். நிவர்த்திநாதரே ஜனார்தனராக வந்தார். அப்போ யார், சிவன். இவரும் சிவம்சம் ஜனார்தன சுவாமி. நிவர்த்திநாதர் சிவபெருமான். இந்த சிவரே இந்த நிவர்த்திநாதனாக வந்தார். இந்த
இந்த ஞானேஸ்வரரே இந்த ஏக்நாத் மகாராஜா வந்திருக்கார். ஞானாஞ்சா ஏகா, நிவிருத்தீச்சா ஜனார்தன, ஞானாஞ்சா ஏகா, நாமாஞ்சா துக்கா.